விஜய் அவர்கள் ராசி என்ன ராசி? விஜய் அவர்கள் வந்து துலா ராசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 3 ராசி சொல்கிறாங்க. பிரசன்ன தேவ பிரசன்னப்படி அவரதெல்லாம் வந்து எப்படி நகராமல் அப்படியே கல் மாதிரி நிற்கிது. தேவ பிரசனம் போட்டு பார்த்தா இவங்க சொல்கிறதுக்கும் வர்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா மாற்றி, அதாவது சீக்கிரத்தை நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கிட முடியும் விஜய் பற்றி சொன்னான். ஆனாலும் அவரோட இது வந்து அவ்வளோ ஆதரவான நிலையில் இல்லை. ஒரு எல்லாமே பிணங்களோட மரணங்கள் அடிப்படையில் கட்டின கட்சி. அங்கேயும் அவரோட நிர்வாகிகளோட இதையும் போட்டு பார்த்ததில்ல ஒன்றும் அவ்வளோ தூரம். அந்த உயிரிழப்புகள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜயனுடைய அதுக்கு காரணம் வந்து குளத்துப்புள்ள பாலகன்னு சொல்லியிருக்கு ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு வந்து மரண தேவைகள்னு உண்டு. ஐயப்பனுக்கு மரண பூதங்களுக்கு அதிபதி ஐயப்பன். பூதாதிவாய் மகாதேவாய் தேவி தன்னோ சாஸ்தா பிரச்சோதையாது. அதில் குளத்துப்புள்ளைங்கிற ஊரில் உள்ள ஐயப்பனுக்கு பாதுகாவலராக இருக்கிற அங்கே தான் அந்த மரண பூதங்கள் இருக்குது. அந்த பூதங்களை யாரோ வந்து சுயநலமாக கிளப்பி விட்டாங்க விஜய் அவர்களுக்கு. ஆமாம், அங்கே இருந்த அந்த மரண பூதங்கள் கிளப்பப்பட்டு விட்டது. அது மரணத்தை தான் செய்யும், வேறு எதுவும் செய்யாது. அந்த பூதங்கள் வந்து மரணம் தான் கொடுக்கும். இந்த மரண பூதங்களோட இது வந்திருக்காங்க, அதனால தான் நடந்தது. இந்த மாதிரி ஐயப்பனோட பிரேத பூதங்களை வந்து ஏவி விட்டு அங்கே வந்து அங்கே வந்த தடையும் இருக்குது. இது நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? இது நாங்கள் செத்து போன அன்றைக்கே நாங்கள் பார்த்தோம். அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்றைக்கே பார்த்தோம். அன்றைக்கே பார்த்தோம் பிரேதங்கள். அந்த பிரேதங்களோட இது கூட அதுக்கு தான் அந்த பிரேத சாந்தி கூட பண்ணலை. அபாயமான சாந்தி, ஆத்மா பிரேத சாந்தி கூட செய்ய முடியாது. அந்த அந்த வலுவே அது உதவி இருக்குது. அது சதியின் விளைவுன்னு கூட சொல்லலாம். அதுதான் அந்த ஜட்ஜு வந்தவர் வந்து திருப்பி எல்லாம் கேட்டு போனார். தீவிரமாக இருப்பாருங்க.